ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோழல் அப்படிங்க எபிசோடு 25 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த டைம் ஓனருக்கு சேர்ந்த அந்த அப்பர் சண்டி அவன் கையில் இருக்க அந்த டைம் ஓனருக்கு வாட்ச் எடுத்து அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே உயிரோட திரும்ப கொண்டு வந்துட்டு இருப்பான். டைம் ரிவர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த மோனாருக்கு சொன்னது பிடிக்காம அந்த மோனாருக்கே குளோட்டனி பவர் மூலமாக முழுங்கிட்டு இருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ குளோட்டனி பவர் மூலமா அந்த மோனாருக்கு அப்படி முழுங்கிட்டே இருக்கும்போது, டேய் நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா, இப்போ ஒழுங்கா என் வயிற்றுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பவர் யூஸ் பண்ணி அவனை முழுங்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த மோனாருக்கு, டேய் ஏன்டா அவசரப்படுற, கொஞ்சம் நான் சொல்றது கேளுடா, நம்ம ஒரு டீலிங்க்கு வரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, டே அதெல்லாம் டீலிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏன் டீலிங்க்கு தான் நீ வரணும், உன் டீலிங்லாம் நான் வர மாட்டேன், அதனால உனக்கு ஒன்று வேணா பண்ணலாம், இந்த டீமன் டவரில் உன்னை கட்டி போட்டு வச்சாங்களே அவங்கள வேணா உனக்காக பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி உள்ள எழுதுக்கிட்டே இருப்பான். இந்த பவர் ரொம்பவே நல்லா இருக்குடா, இது கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பவர் கோரை அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ டக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும், பரவாயில்லையே பரவாயில்லையே, நீ இதை செய்கிறதுக்கு நான் அவ்வளோ சீக்கிரம் உன்னை விடமாட்டேன்ப்பா தம்பி அப்படி சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். அதை கேட்டு நம்ம ஹீரோ யாருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. அதுலேருந்து டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டலுக்குள்ளேருந்து தொப்பி போட்டு அண்டர்டேக்கர் மாதிரி ஒருத்தன் வருவான். யாருன்னு பார்த்தா அவன் தாங்க டைம் ஓனருக்கு கையில் ஒரு தடியை வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக உள்ளே வந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, டேய் டைம் ஓனர்க்காடா நீ அப்படி சொல்லும்போது, ஆமாம் நான் தான் டைம் ஓனருக்கு அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ கோவத்தில் அப்படி பொங்குவார். உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்டா, நீ தானே என் முதுகில் குத்துறதுக்கு காரணமாக இருந்தவன், என் முதுகில் யார் குத்துனா நீயாவது சொல்லு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார், அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மோனார்க்க வயிற்றுக்குள்ளே அப்படி முழுங்கிட்டு இருந்தேன், நீ எதுக்குடா வந்து உள்ளே வந்து தொந்தரவு பண்ணுற, உன்னை விட மாட்டேன், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கடவுளோட பவர் யூஸ் பண்ணுவான் பாருங்க. பார்க்கறதுக்கே நம்ம ஹீரோ பங்கமாக இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த டைம் கார்டு, ஏன்பா தம்பி இவ்வளோ அவசரப்படுற, நீ இந்த மோனார்க்க முழுங்கிறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதுக்கு பல ரீசன் இருக்கு, அதனால அவனோட அந்த மேஜிக் கோரை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர் பவர் அவன் கையில் வச்சுட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ மூட்ராவாயா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாம்பு பவரை யூஸ் பண்ணி நிறைய பாம்பு ஸ்ட்ரைட்டாக போய் அவனை கடிக்க போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த டைம் கடவுள், டேய் இப்போ இவ்வளோ அவசரம் இல்லடா, ஏன் கோவப்படுற, நீ அந்த டவர்லேருந்து வெளியே வந்தே கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனாலும் பரவாயில்லையாப்பா, உங்ககிட்ட கடவுளோட சக்திலாம் இருக்குது, பரவாயில்ல நீ நல்லாவே லெவலப் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த மூஞ்சில கட்டு போட்டிருக்க மோனாருக்கு, லியோ வேண்டாம் நீ அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணாத, அவன் ரொம்பவே பலசாலி, அவனோட பவர் எல்லாத்தையுமே உள்ள இழுத்துக்குவான் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த டைம் மோனாருக்கு, டே என்னாச்சுடா, நீ என்னன்னா லியோ பற்றி கவலைப்பட்டு இருக்கியா, முதல்ல நீ உன்னை பற்றி கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு டைம் மோனாருக்கு அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த மூஞ்சில கட்டு போட்டிருக்க மோனாருக்கு, டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கே, என்னை கொல்ல பார்க்குறியாடா, என்னை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அது நேரம் இந்த பக்கம் அந்த டைம் மோனாருக்கு, இங்கே பாரு லியோ, என்னால் இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல, நீ இப்போ என்ன பண்ணு, நான் இங்கேருந்து கிளம்புறேன், இந்த டீமன் டவரை மொத்தமாக அழிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன், இந்த டீமன் டவர் மொத்தமாக அழிஞ்சிரும், அதுக்கப்புறம் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணு, இதுதான் என்னோட பரிசு, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், இன்னொரு நாள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அவனோட அந்த டைம் அந்த மணல் கடிகாரமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணல் கடிகாரத்தை காட்டிட்டு இது முடியும் போது இந்த டவர் முடிஞ்சிடும், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், அடுத்த நாள் ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்ம ஹீரோ கடுப்பாயி, டேய் எங்கே போகிற, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போவான். தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்போ சண்டை போட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா போயிடுவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இவன் நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாமே மறைஞ்சு போயிருது. நம்ம ஹீரோ சுயநனுக்கு வந்துட்டு திரும்பி பார்த்தா அங்க அந்த டைம் பவர் யூஸ் பண்ணி அந்த செத்து போன மாஸ்டர் எல்லாத்தையுமே அந்த 2 ஆபரேஷன் நீங்க உயிரோடு கொண்டு வந்துடுறானுங்க. அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸும் வில்லம் வச்சுட்டு ரெடியா சண்டை போட ரெடியா இருக்கான். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அவ்வளவா கண்டுக்கல. அப்படி நம்ம ஹீரோ அங்க நின்று இருக்கும்போது அங்க இருக்க அந்த ஒல்லி மாஸ்டர் குண்டு மாஸ்டரும், ஏய் யாரா நீ எங்க மோனார்கிட்ட என்னடா பேசிட்டு இருந்த அப்படி சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க பேச்செல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம, நான் சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்தாகணும், டேய் மோனார்க்கு இருக்கியா செத்து போயிட்டியா, அவன் என்ன ரொம்ப பவர்ஃபுல்லா நல்லா இருக்கான், அவனை எங்க கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இங்க பின்னாடி இருக்க அந்த அப்பர்சன்டி, டேய் நான் இங்க கேள்வி கேட்டு இருக்கேன் பதில் சொல்லாம அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி அவன் கத்திட்டு இருப்பானா. அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் அவனோட பையன் ஜெயிக்கிட்டு, டேய் நீ சீக்கிரம் தலையை குனிடா, அவன் என்ன பண்ண போறான் அவனுக்கு தெரியாது, அவனை பத்தி எனக்கு தான் தெரியும் அப்படி சொல்லும்போது அதை கட்டிச்சு, என்னப்பா சொல்றீங்க ஒன்னும் புரியலையே அப்படிமா, உனக்கு புரியாதரா எனக்கு தான் புரியும் சொல்லிட்டு அவனோட தலையை பிடிச்சி அப்படியே கீழே குனிய வைப்பான். என்னாச்சு அப்படி சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம கடுப்புல கையை ஒரு வீசுவான். அதுல இருந்து ஒரு பவர் அப்படியே வெளியே வந்து அங்க இருக்கிற மான்ஸ்டர்ல ஒரே ஷாட்ல எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடும். அது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கும். அப்படி அந்த அட்டாக் பண்ணதுல அந்த இடமே நாசமாயிரும், சும்மா பொழந்து போயிடும் எல்லா இடமே. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோட பவர் வெறித்தனமா இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த 2 குண்டு மான்ஸ்டர் ஒல்லி மான்ஸ்டர், யாரா அவன், இவன் கடவுளோட சக்தி வச்சிருக்கான், இருந்தாலும் நான் விட மாட்டேன், நான் இப்ப என்ன பண்ண போறேன் பாரு, நம்ம மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே இறக்குங்கடா அப்படி சொன்னோன்னே இன்னும்
நிறைய மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஜே மிரண்டு போய் கீழே உட்காந்துருவான். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது, ட்ரிபிள் எஸ் ரேங்கை விடவே ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு ஜே மிரண்டு போய் கீழே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அவன் சோட்டரில் கை வச்சுட்டு, டே இங்கே பாரு ஜே, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் இப்போ அவங்களை அடிச்சு நொறுக்க போறேன், அந்த சண்டையை நீ பார்த்து எப்படின்னு கற்றுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க அங்கிள் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜே ரொம்ப குஷியாயிருவான். நம்ம ஹீரோ சண்டை போடுறதுக்கு அப்படி உள்ள போய் நிற்பான் பாருங்க. அந்த மான்ஸ்டரை பார்த்து நம்ம ஹீரோ, டே ஜே நான் சண்டை போடுறேன், அதை பார்த்து நீ கற்றுக்க சொன்னல, ஆனால் இப்போதைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குற மூடு இல்லை, எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த 6 பட்டாய்களப்போ ஒரு அட்டாக்க போடுவான் பாருங்க. அந்த பவர் அப்படி கீழே இருந்து மேலே சும்மா வெறித்தனமாக போகும். அங்கே இருக்க அந்த டீமன் டவரை சல்லி சல்லியா நொறுக்கி விட்டுருவோம். நம்ம ஹீரோ அதை அப்படியே மேலே பார்த்துட்டு, என்னடா இந்த டீமன் டவர் மொத்தமாக நொறுங்கிருச்சு போல இருக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தனையும் அவனாட்டு உயிரோடு இருக்கான பார்த்து போட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே இருக்கிற டைம் ஓனருக்கோட அந்த 2 அப்பர்சண்டிங்க இவனுங்க மட்டும் சாகவே மாட்டானுங்க. அந்த அப்பர்சண்டில் அந்த குண்டு அப்பர்சண்டி, என்னடா அவன் இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், நம்ம பவருக்கும் அவன் பவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஓட்டர்ஸ், லியோ நீ இந்த அளவுக்கு பவர் ஆயிட்டியா, இதுக்கு முன்னாடி நீ மனுஷனா இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு பவர் இல்லையடா, இப்போ நீ கடவுளோட பவர் எடுத்ததுக்கு அப்புறம் உன் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னால் கணிக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸே மறந்து போயிடுவான். அப்புறமா நம்ம ஹீரோ அங்கே இருக்க அந்த 2 அப்பர்சண்டியை பார்த்துட்டு, டே என்னடா நீங்கள் என்னமோ பவர்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஜென்ரல் பாரோனை விட நீங்களாம் ரொம்ப வீக்காக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த குண்டா, டே அவன் தோத்து போனவன், அவனோட எங்களை கம்பேர் பண்ணாத, நான் அவனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வள நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பான். ஓ அப்படியா, இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப வீக்காக இருக்கீங்களடா, அந்த பாரோன் அளவுக்கு யாருமே அந்த அளவுக்கு பவர் இல்லை, மோனாருக்கு அவனுக்கு தான் பவர் அதிகமாக கொடுத்துருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோ, டே ஜே நான் இவனை அடிச்சு நொறுக்க நான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது, அங்கிள் நீங்கள் வெளுத்து கட்டுங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, தம்பி பொறுப்பா அப்படின்னு, இங்கே பாருங்க நீங்கள் 2 பேரும் என்னோட ஜே கிட்ட சண்டை போட ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை பார்த்துட்டு ஜே என்னது நான் இவங்க கூட சண்டை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் முடிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட அந்த ஆஃபீஸர்ஸ் கில்டு பில்டிங்கில் நம்ம யூகா வரா, ஹாய் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அங்கே தான் நிற்கிறான். நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்களா, யூகா கல்லி வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸு, இவ திரும்பிட்டாளா என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக இருப்பான். நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, என்ன நான் கொடுத்த மிஷினை முடிச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு யூகா, கண்டிப்பாக முடிக்காமல் எப்படி சும்மா வெறித்தனமாக முடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி ஸ்டைலாக போஸ் காட்டிட்டு இருப்பா. இந்த பக்கம் கல்லிக்கு, ஐயோ இந்த கையை நான் கொடுக்கலையே வாங்க மாட்டான்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ கல்லியை பார்த்துட்டு, புரியுது புரியுது உன் ரியாக்ஷன்லேயே புரியுது என்ன நடக்குதுன்னு, பரவாயில்ல அடுத்த தடவை நான் அவனை பார்க்கும்போது கொடுத்துக்கிறேன். ஆமாம் அந்த ஸ்டீவ் அவனுக்கு அந்த கையை கொடுத்தோன்னு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு யூகா, ஐயோ அவரை கையில் பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு அவர் ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு கை வேற வேணுமா, அவங்ககிட்ட சீக்கிரம் வந்து கேட்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அப்படி நம்ம ஹீரோவை முறைச்சி பார்த்துக்கிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை கழுத்து மேலே கையை போட்டு, யூகா இவன் என்ன வேலை பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பில் கத்திட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஜே கிட்ட அந்த 2 மான்ஸ்டரை சண்டை போட சொல்லியிருப்பான். நம்ம ஜேவும், என்ன அங்கிள் சொல்கிறீங்க, நான் எப்படி அவங்க கூட சண்டை போட முடியும், அவங்க ஒரு ஜென்ரல் ரேங்கில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ சண்டை போடுறா, நீ சண்டை போடணும், என்னால் முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் அந்த குண்டு மான்ஸ்டரே, டேய் என்ன பேசிட்டு இருக்க, அவன் ஒரு சின்ன பையன், எங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா, நான் இங்கே பேசிட்டு இருக்கேன்ல, நீங்களாம் அந்த அளவுக்கு ஓவர் பவரும் கிடையாது, இவன் யார் தெரியுமா, இவன் தான்டா ஜே, என்னோட ரைட் ஹேண்டு, ஒபிஷியஸ் கடவுளோட ரைட் ஹேண்ட்ரா அவன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஜேக்கு, என்னது நான் லியோ அங்கிளோட ரைட் ஹேண்டா மாற போறேன்னா, ரைட் கன் அப்படின்னா சரி நான் என்ன ஆனாலும் சரி சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டுட்டு ஜேவோட அப்பா, டேய் என்னடா பேசிட்டு இருக்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அவங்களாம் ஜென்ரல் ரேங்க்ல இருக்கிறவங்க, என் பையன் என்ன கோத்துட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்கும்போது, அங்கே நம்ம ஜே கையை குறுக்க விட்டு, அப்பா நீங்கள் இதில் தலையிடாதீங்க, நான் லியோ அங்கிளோட ரைட் ஹேண்டா மாற போறேன், அதுக்கு நான் இங்க இருக்கிற மான்ஸ்டர் கூட சண்டை போட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான் பாருங்க, பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸும், அட பைத்தியக்காரன் ஐயே ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அது ஃபிளாஷ்பேக் முடிஞ்சோடனே இங்கே ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி, இவன் என்ன வேலை பார்த்துட்டான் தெரியுமா, ஜேவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான், அவன் அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் என்னோட ரைட் ஹேண்டா மாறட்டும் சொல்லிட்டு விட்டு வந்துட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம யூகா, அப்பா கோவப்படாதீங்க, அவனால கண்டிப்பா முடியும், அவன் ஆஃபீஸர் கடவுளுக்கு ரைட் ஹேண்டா மாறணும் அப்படின்னா அவனோட தகுதியை நிரூபிச்சே ஆகணும், அவனால முடியும், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு கல்லியும், ஆமா அவனை இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை விட்டாதான் அவனால ஜெயிச்சுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ஆமா கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட், அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன், இங்கே பாருடா டே ஓட்டர்ஸ், உனக்கு கவலையா இருந்தா நீ உடனே போவோம் பையன்கிட்ட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஓட்டர்ஸும், சரி நீ எங்க போற அப்படின்னு சொல்லும்போது,
நானா நான் கன்னிராசி கில்டு பில்டிங்க்கு போகிறேன். ஏன்னா கன்னிராசி அதாவது விர்கோ கெவினோட பில்டிங் தாங்க அது. கெவினோட பில்டிங்கு நான் போகிறேன். ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை நடக்க போகுது. அதனால் அது மட்டும் இல்லாமல் அந்த கிராப் கில்டை சேர்ந்த ஜீன் லூயிஸு அவன் சாகவே மாட்றான். ஏற்கனவே அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். திரும்ப உயிரோட வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். இந்த தடவை அவனை கரெக்டாக கொல்லணும். இந்த தடவை அவன் கண்டிப்பாக செத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு இருப்பான். எங்கே பார்த்தா ஜீன் லூயிஸு வாயில நல்லா செருட்டை வச்சுட்டு ஆ இந்த விர்கோ கில்டுக்கு இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இந்த சண்டையை ஆரம்பிக்கலாமா, போய் எல்லாரும் வெளுத்து கட்டுங்கடா அப்படி சொல்லும்போது அங்க புல் கில்டு, கோட் கில்டு, அப்புறம் அந்த ஆக்வா கில்டு இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த விர்கோ கில்டு அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது கெவின் கில்டு சேர்ந்த அந்த பில்டிங்கை அவங்க எல்லாத்தையுமே ஒன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஆர்டிமிஸ் கடவுள், விர்கோவோட கடவுள், கன்னிராசி கடவுள் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே கடந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே கடவுள் வந்துட்டாரு, அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருக்கும்போது அந்த ஆர்டிமிஸ் கடவுள் ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய மலையை கொண்டு வந்து, என்ன தைரியம் இருந்தா நான் இருக்க இடத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க, சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஐஸ் பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு இந்த ஜீன் லூயிஸ், ஓ வந்துட்டாளா இந்த பொண்ணு என்ன ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, இங்க பாருங்க காய்ஸ், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்களே பாத்துக்கங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஆர்டிமிஸ் கடவுள் நான் இப்போ என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா அந்த ஜீன் லூயிஸ் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அவன் உடனே அவன் பவர் யூஸ் பண்ணி உடனே என்ன பண்ணுவான், அந்த கடவுள் இருக்கு பாத்தீங்களா, நண்டு கடவுள், பெரிய கடவுள், இதுக்கு முன்னாடி கூட போனா பாருங்க காணாம, அந்த கடவுள் அப்படியே திரும்ப வருவான். அப்படி ஜீன் லூயிஸ் கெட்டப்பும் அப்படி வேற மாதிரி மாறும். போன தடவை நீ என்கிட்ட தப்பிச்சிட்ட, இந்த தடவை நீ கண்டிப்பா என்கிட்ட மாட்டிக்கிட்ட, இந்த தடவை ரீமேட்ச் போட்டு உன்னை முடிக்கிற ஆர்டிமிஸ் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இந்த ஆர்டிமஸ் கடவுள், இதுக்காக தாண்டா நானும் காத்துட்டு இருந்தேன், வாடா நீ நானும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியா இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க.